அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கலாம் அகாடமி யூடியூப் சேனல். இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேற்றைய தினம் அதாவது ஜூன் 25ஆம் தேதி தமிழக முதல்வர் அவர்களால் 46,584 அரசு காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று சட்டப்பேரவையில் 110 விதியின் கீழ் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. அதாவது நேற்றைய தினத்தில் 46,584 அரசு காலி பணியிடம் நிரப்பப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. இதில் தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் மூலம் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 6,688 வேகன்சி நிரப்பப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பற்றின அப்டேட் நம்ம நேற்றைய பதிவிலேயே நம்ம கொடுத்துருந்தோம், ஓகேங்களா. அதைத் தொடர்ந்து நிறைய மாணவர்கள் சார் பிசிக்கான வேகன்சி வரும். அதாவது இப்போ 6,688 வேகன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதில் பிசிக்கு எவ்வளோ வரும், எஸ்ஐக்கு எவ்வளோ வரும். சப்போஸ் அந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா எந்த மந்த் நம்ம நோட்டிஃபிகேஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆன பிறகு எக்ஸாம் நம்ம இப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய மாணவர்கள் நம்மக்கிட்ட தொடர்ச்சியாக கேட்டுட்டு இருக்கீங்க. அவங்களுக்கான ஒரு டவுட்ஸை கிளியர் பண்ணுறதுக்கான ஒரு பதிவை தான் இது இருக்கும், ஓகேங்களா. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் இந்த பதிவில் சொல்லக்கூடிய தகவல் உங்களுக்கு தெளிவாக புரிய வரும். இன்னும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 2025 நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகுமா, இல்லாட்டி 2024 நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகுமா, இல்லாட்டி 2025 நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகும்ன்ற மாதிரி நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 2024 ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க. 2024 ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எஸ்ஐக்கான நோட்டிஃபிகேஷனும் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா பிசிக்கான நோட்டிஃபிகேஷனும் அப்டேட் பண்ணுவாங்க, ஓகேங்களா. ஏன்னா இப்போ இதுக்கு முன்னாடியே ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடியே எஸ்ஐ தரப்பு, அதாவது டிஎன்யூஎஸ்ஆர்பி தரப்புல இருந்து எஸ்ஐக்கான நோட்டிஃபிகேஷன் வில் பி இஷ்யூட் சூன் அப்படிங்கிற மாதிரி டிஎன்யூஎஸ்ஆர்பியோட அஃபிஷியல் போர்ட்டலில் அவங்க அப்டேட் பண்ணியிருந்தாங்க. இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில நாட்களில் நாங்கள் ரிலீஸ் பண்ணிடுவோன்ற மாதிரி அந்த அப்டேட்டை மாற்றிருக்காங்க, ஓகேங்களா. அதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா இப்போ டிஎன்யூஎஸ்ஆர்பியில் எஸ்ஐக்கான அந்த ரிசர்வேஷன் ப்ராப்ளம் அந்த ஒரு விஷயம் போயிட்டு இருக்கிறதுனாலையும், அதே போல் பிசிக்கான ஓவரால் ரிசல்ட், அதாவது 2023 நடந்த பிசிக்கான ரெக்ரூட்மெண்ட்டை இன்னும் க்ளோஸ் பண்ணாமல் இருக்காங்க. ஓவரால் ரிசல்ட்டே இன்னும் ரிலீஸ் பண்ணாமல் இருக்காங்க, ஓகேங்களா. இன்னும் ஒரு சிலர் கேட்குறீங்க, இன்னும் பிசிக்கான ப்ராசஸே முடியல, இதுக்குள்ளே அடுத்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்களா, அது நெக்ஸ்ட் இயர் தான் வருன்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கீங்க. நமக்கு கிடைச்ச தகவலின் படி பார்த்தீங்கன்னா எஸ்ஐக்கான நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில நாட்களில் அப்டேட் பண்ணிவிடுவாங்க, ஓகேங்களா. ஃபஸ்ட்டு எஸ்ஐக்கான நோட்டிஃபிகேஷன் தான் ரிலீஸ் ஆகும். எஸ்ஐக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆனதும் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா 2023 பிசிக்கான ஓவரால் ரிசல்ட் ரிலீஸ் பண்ணிடுவாங்க, ஓகேங்களா. நமக்கு கிடைச்ச தகவலை தான் உங்ககிட்ட நம்ம ஷேர் பண்ணுறோம். அந்த பிசிக்கான ஓவரால் ரிசல்ட் ரிலீஸ் ஆன பிறகு வெப்சைட்டில் அப்டேட் பண்ணிடுவாங்க. அதாவது கிரேட் 2 போலீஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் இன்னும் கூடிய விரைவில் வெளியிட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி டிஎன்யூஎஸ்ஆர்பியோட அஃபிஷியல் வெப்சைட்டில் கிரேட் 2 போலீஸ் அந்த இதில் பார்த்தீங்கன்னா அவங்க அப்டேட் பண்ணி கொடுத்துருவாங்க, ஓகேங்களா. அதிலிருந்து ஒரு சில நாட்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிசிக்கான நோட்டிஃபிகேஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்ஐக்கு நோட்டிஃபிகேஷன் அப்டேட் ஆகிடும். அதன் பிறகு தான் பிசிக்கான நோட்டிஃபிகேஷன் வரும். எஸ்ஐக்கு பார்த்தீங்கன்னா கூடிய விரைவில் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். பிசிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம செப்டம்பர் அக்டோபர் அந்த மந்த்துக்கு மேலே நம்ம எதிர்பார்க்கலாம். அதாவது நோட்டிஃபிகேஷன்றது 2024 கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிடும். எக்ஸாமும் மேக்ஸிமம் இந்த இயர்லேயே நடந்துடும். அடுத்த ப்ராசஸ், அதாவது ஃபிசிக்கல் மெடிக்கல் அந்த மாதிரியான விஷயம் எல்லாமே பார்த்தீங்கன்னா 2025 அந்த டைமுக்கு போகலாம். அதாவது 2025 தான் எல்லா ப்ராசஸும் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிக்க வேண்டாம். இந்த 2024 நோட்டிஃபிகேஷன் எல்லாமே ரிலீஸ் பண்ணிவிட்டு அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 2025 மிட் அந்த ஃபஸ்ட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளோஸ் பண்ணுறது பார்த்துருவாங்க எப்படியும், ஓகேங்களா. அதே போல் பார்த்தீங்கன்னா பிசிக்கான வேகன்சி எவ்வளோ வரும், அதாவது அவங்க கொடுத்துருக்கிற வேகன்சி டோட்டலாக 6,688 வேகன்சி கொடுத்துருக்காங்க. 6,688 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா பிசிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஏறக்குறைய 5,500க்கும் மேற்பட்ட வேகன்சி நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஒரு நிமிஷம். நம்ம சொல்லியிருந்தது போல தான் பிசிக்கு பார்த்தீங்கன்னா 5,500க்கும் மேற்பட்ட வேகன்சி நம்ம கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எஸ்ஐக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறது தான் 800+800. ஒரு நிமிஷம். எஸ்ஐக்கு பார்த்தீங்கன்னா எஸ்ஐக்கு 800க்கும் மேற்பட்ட வேகன்சி நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த வேகன்சி அப்டேட் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில நாட்களில் பிசிக்கு எவ்வளவு, எஸ்ஐக்கு எவ்வளோ வேகன்சி வரும்ன்றதை பற்றி அப்டேட் பண்ணிடுவாங்க, ஓகேவா. சொல்லக்கூடிய தகவல் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். பிசிக்கு பார்த்தீங்கன்னா 5,000க்கும் மேற்பட்ட வேகன்சி, ஓகேங்களா. அதே போல் எஸ்ஐக்கு பார்த்தீங்கன்னா 800க்கும் மேற்பட்ட வேகன்சி கண்டிப்பாக வந்துடும். இதை இன்னும் ஒரு சில நாட்களில் பிசிக்கு எவ்வளோ வேகன்சி வரும், எஸ்ஐக்கு எவ்வளோ வேகன்சி வரும்ன்றதை அப்டேட் பண்ணிடுவாங்க. நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது நம்ம சொல்லியிருந்தது தான். ஃபஸ்ட்டு எஸ்ஐக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகும். அதன் பிறகு தான் பிசிக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகும். பிசிக்கான 2023 ஓவரால் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா இந்த ரிசர்வேஷன் ப்ராப்ளம்லாம் முடிஞ்ச பிறகு கண்டிப்பாக அப்டேட் பண்ணிடுவாங்க, ஓகேவா. மொத்தத்தில் இந்த வருஷத்தில் நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக வந்துடும், ஓகேங்களா. எக்ஸாம் எப்போ நடைபெறுன்றது
எஸ்ஐக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷமே நடந்துடும். பிசிக்கு மேக்ஸிமம் இந்த வருடம் நடக்கும். அப்படி இல்லாட்டி நெக்ஸ்ட் இயரோட ஃபஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ன்றது நடந்துடும். ஓகேவா? ஸோ சொல்லக்கூடிய தகவல் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்புகிறோம். அதே போல் இன்னும் ஒரு சிலர் வந்து டேட் ஆஃப் பர்த் அந்த 2 வருஷம் ரிலாக்ஸேஷன் வந்து இந்த வருஷமும் கண்டினியூ ஆகுமான்ற மாதிரியான விஷயத்தை வந்து நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. இதுக்கு முன்னாடி கொடுத்த பதிவுகளில் நிறைய பதிவில் சொல்லியிருப்போம். கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன், அதாவது ஏஜ் லிமிட் அந்த 2 இயர் வந்து இந்த வருஷமும் அது கண்டினியூ ஆகும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஓகேவா? ஸோ சொல்லக்கூடிய தகவல் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்புகிறோம். உங்களுக்கான டீட்டெயில்ஸ் மேக்ஸிமம் வந்து இந்த பதிவு மூலிமா உங்களுக்கு கிளியர் பண்ணியிருப்போம். உங்களோட டவுட்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணியிருப்போம். வீடியோ பதிவு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களோட நண்பர்களுக்கும் இந்த மாதிரியான சந்தேகங்கள் இருக்கும் பொழுது அவங்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்குமே மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது, இன்னும் டியூனோ சர்வீஸ் சம்மந்தப்பட்டது டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறோம். நன்றி.